அங்கே பார்த்தியா, அங்கெல்லாம் ஏன் இருக்கான்னே தெரியாது, ஒரே இருட்டா இருக்கா. ஆமாம் சார். போ போ. ஈசிஆரில் கோடிக்கணக்கில் சொத்தை வாங்கி போட்டு எங்கேயாவது போயிடுறானுங்க. இவனுங்க சொகுசாக வாழ்கிறதுக்காக பிஸ்னஸ்ஸு அது இதுன்னு நடத்திக்கிட்டு குடிச்சிட்டு ஆட்டம் போடுறதுக்கும் பூத்தடிக்கிறதுக்கும் இடத்த வாடகை விட்டு சம்பாதிக்கிறானுங்க. என்ன பண்ணிடு, இந்த ஐலாண்டை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குதா? ஆமாம் சார், இந்த மாதிரி இடம் இருக்கிறதுனால தான் பிள்ளைங்கள்லாம் போதைக்கு அடிமையாகிடுதுங்க. அதுக்கப்புறமா அங்கே தொட்டான் இங்கே தொட்டான், அதை பண்ணா இதை பண்ணான்னு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிற்குதுங்க. அதுக்கு நம்மளே பஞ்சாயத்து பண்ணணும். இதுக்கே இப்படி சலிச்சுக்கிற? நீ வந்து 1 மாதம் ஆகலை, 5 வருஷமாக இங்கே தான் என் குப்பை ஓட்டிகிட்டு இருக்கிற. அப்போ எல்லாம் இங்கே ஒரு நாய் நரி கூட கிடையாது. ஃபுல்லாக சவுக்கு தோப்பும் 3 பக்கம் கடலும் தான், ஒன்றுமே கிடையாதியா. இன்னைக்காவது ரிசார்ட்டு அங்கங்கன்னு ஏதாவது இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? இந்த பசங்க வந்து கும்மாளம் அடிக்கிறதுக்கும் பொண்ணுங்களை கூட்டு வந்து ரூம் போட்டு விதவிதமான போதை வேற. நம்ம யாரையும் எதையும் கேட்க முடியாதியா. பெரிய இடத்து சமாச்சாரையா, அவனுங்களே காசை கொடுத்து ஆஃப் பண்ணிடுவானு. ஒன்று பெற்றவங்க பிள்ளைங்களை சரியாக வளர்க்கணும், இல்லை பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சொல்லி கொடுக்குறது கேட்டால் திருந்தணும். அதுவும் இல்லை. இதில் வேற பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பிள்ளைங்களை அடிக்கக்கூடாதுன்னு புதுசாக சட்டத்தை வேற போட்டு தொலைச்சிட்டானுங்க. அதோட முடிஞ்சு போச்சே. இப்படி இருந்தால் அந்த சமுதாயத்தை எப்படி திருத்த முடியும்? நமக்கு அந்த வேலையும் இல்லை. நம்ம வேலை என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம பொழப்பு நம்ம குடும்பம் அப்படின்ட்டு போக வேண்டியதாயா. கரெக்டாக சொன்னீங்க சார். இந்த இருட்டுக்குள்ளே வீட்டை கட்டி வச்சிருக்கானுங்க. பன்னீர், இதெல்லாம் வீடு இல்லையா, எல்லாமே ரெசார்ட்டியா. இதாயா அந்த ஆலிவ் ஐலாண்டு, 3 பக்கம் வெறும் தண்ணி தாயா. இங்கே என்ன நடந்தாலும் யாருக்கும் எதுவும் தெரியாதியா. நான்லாம் இங்கே வந்து போகிறதே பெரிய அதிசயம்யா. எவனையும் கூட வர மாட்டான். நான் ஒரு இன்ஸ்பெக்டர் தாயா பேர். பைக்கில் தனியாக வந்துட்டு போவையா. மொத்தத்தில் பேய் கூட குடும்பம் நடத்துகிற மாதிரியா. ஐயோ, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே சார். அதெல்லாம் போக போக பழகிருமையா. நாங்கெல்லாம் வேலை பார்க்கலையா? இதுக்கு அந்த பக்கம் நடிகர்கள்லாம் இடம் வாங்கி போட்டிருக்காங்கயா. இந்த ஒரு வண்டி வருது பாரு, எல்லாம் பெரிய எடுத்து பசங்க. நிறுத்து அந்த வண்டியா. ஏய் வண்டி நிறுத்து நிறுத்து. எங்கே இருந்தே வரீங்க? ரெசார்ட் சார். ரெசார்ட் சார். அது யாரு? ஃப்ரெண்டு தான் சார். என்னது? ஃப்ரெண்டு தான் சார். சார் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டாமா சார்? போச்சு போச்சு சார். யோ, இதையும் அவகிட்டே கொடு. போயா பணம் கொடுக்குறானா? எடியா வண்டியா? ஆளப்பாரு. நம்பர் நோட் பண்ணு. TN09 BS 7890. முன்னாடி தேவைப்படும். போ போ. பண்ணிரு. 20 வா. ஒரு வண்டி நிற்கிற மாதிரி இல்லை? ஆமாம் சார். டார்ச் அடிச்சு பாரு. சார் ஏதோ ஒயிட் கலர் BMW கார் மாதிரி இருக்கே சார். ஆறடி. கார் நடிச்சு எவனையும் காணும். போய் என்னன்னு பார்த்துட்டு வாயா. ஓ, இந்த நேரத்தில் சாவு காய்க்கும். எவனையாச்சும் தள்ளிட்டு வந்துடுறது. J12 காணாத்தூர் இன்ஸ்பெக்டர் ஓவர். ஜிப்ஸி எடுத்துகிட்டு வந்துருக்கேயா. அவனோட ஸ்டேஷனில் வந்துடுறேன். ஓவர். போலீஸ் வர்றது தெரிஞ்சும் கூட எவ்வளோ தைரியமாக இருக்கானுங்க பாரு. எப்படி இவனுங்க வீட்டில் அலோவ் பண்ணுறானுங்க?
ஏன் சுத்தி பார்த்துட்டு இருக்கிற? உள்ள யார் இருக்காங்க? சார் உள்ள யாரும் இல்லை சார். நல்லா பாரியா. இவர் வேற நேரம் கட்ட நேரத்தில் பயத்தை கிளப்பிக்கிட்டு. இவனெல்லாம் என்ன செய்யறது? இந்த வரேன். ஓ, எவனாவது போதையை போட்டு மொட்டையா இருப்பாயா? நீ வேற. சார் இல்லை சார், நீங்களும் வந்து பாருங்க. வாங்க. சொன்னா கேட்க மாட்டேன். சார்ஜ் கொடு. இந்த மாதிரி என் சர்வீஸ்ல நான் பார்த்ததே இல்லை சார். பதறாதையா? நல்லா பாத்தியா? ஆள் யார் இருக்காங்களா? சார் ஆள் மாதிரி தெரியல சார் எனக்கு. ஏதாவது சொல்லிட்டு இருக்காதையா? கொடூரமா போட்டு வச்சிருக்காங்க. அதான் அப்பயும் சொல்லல சார். ஈயா முக்கியதியா? ஆக்கே பயங்கரமா இருக்கியா? ஆமாம் சார். வாயா. கார்த்திப்படி. கண்ட்ரோல் ரூம், கண்ட்ரோல் ரூம். கானாத்தூர் இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட்டிங் டு கண்ட்ரோல். இங்கே ஆலிவ் ஐலாண்டு பீச் ஓரத்தில் ஒயிட் கலர் BMW TN01AU 0786 காரில் டீகம்போஸ் ஆன நிலைமையில் ஒரு பாடி இருக்கு. ஜிடியில் என்ட்ரி போடுங்க. ஓவர். எவ்வளோ மோசமா இருக்கு. மைக் டு காலிங் இன்ஸ்பெக்டர் கானாத்தூர். இம்மிடியட்டாக ஸ்பாட்டுக்கு ஒரு 108 ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. லொக்கேஷன் கானாத்தூர் ஆலிவ் ஐலாண்டு பீச். 5 மினிட். ஓவர். இப்போ சினிமா திரையுலகத்துல ரொம்ப பதட்டமாகவும் பரபரப்பாகவும் பேசப்பட்டிருக்க ஒரு தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கதை திருட்டு. வாக்காளன் திரைப்படத்தின் கதை திருடப்பட்டதா இல்லையா என்ற கருத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள 4 சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு வந்திருக்கிறார்கள். முதல் படியா, வாக்காளன் திரைப்படம் கதை திருடப்பட்டதா? கதை திருடப்பட்டது அப்படின்னு சொல்றதே முதல்ல தப்பு. உண்மை என்னன்னாக்க நல்ல கதையை நல்ல டைரக்டர்கள் வச்சிருந்தாங்க, கதையை கேட்கறாங்க. கதை நீங்க கேக்குறீங்களா? கதையை கேட்கறதுனால தான் நாங்க வந்து சரியா படம் எடுக்க முடியுது. எங்க நிறுவனத்துல வந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க சார். நீங்க ப்ராப்பரா எப்பயுமே வந்து ஒரு அசண்டாட்டை கூப்பிட்டு உட்கார வச்சு 2.5 மணி நேரம் கதை கேட்டதா உங்க கம்பெனியில சரித்திரமே கிடையாது. பல படங்கள் கதை கேட்காம எப்படி பண்ண முடியும்? எப்படி அந்த படம் வரும்? எப்படி கதை கேட்டிருக்கீங்க சார்? நீங்க கேட்டிருக்கீங்க, கேட்காம பண்ணணும்னு சொல்லல. இன்னொரு அஸ்டரேட்டரோட கதையை உங்க கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்க அஸ்டரேட்டர் கேட்டு உங்களுக்கு அந்த கதையை சொல்லி கதையை எடுத்துட்டு வராங்க ஒரு டைரக்டர். அவர் கதை தானா அப்படிங்கறத வந்து கேட்டுதான் கேட்க முடியும். இன்னொருத்தர் கதையா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அது அவங்க எங்கேயாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் போது ரூம்ல டீ கடையில குடிக்கும் போது சொல்லியிருப்பாங்க. அது எங்களுக்கு தெரியாது. எங்க நிறுவனத்துக்கு வரும்போது நாங்க கேட்கறோம், நல்லா இருந்ததுனாக்கா ஒரு டைரக்டர் ஆக்குறோம், இடம் பண்றோம். ஏங்க இவங்க எடுக்க ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு அஸ்டரேட்டர் வந்து எதுக்கு நிக்கிறாங்க? ரைட்டர்ஸ் யூனியன்ல நிக்கிறாங்க, டைரக்டர்ஸ் யூனியன்ல நிக்கிறாங்க, பேசி பாக்குறாங்க, ஒவ்வொரு கோர்ட்டு தான் போவாங்க. ஆமா, இவங்க ஏதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்காக, இவங்க ஏதாவது கேட்கறதுக்காக நாங்க நீங்க பண்ண 4 படம் அப்படிதான் வந்திருக்கு. கோடி
400 கோடி போட்டு செலவு பண்றான். அவங்க ஏதாவது பேருக்காக போடுறாங்க, சம்பாதிக்கிறதுக்காக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பேச முடியாது. ரைட்டர்ஸ் யூனியன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு படம், அந்த படத்தோடைய இயக்குனர் ஏற்கனவே 3 படத்துல இதே சர்ச்சை பண்ணி ப்ரொடியூசர் கவுன்சில்ல போய் பணமும் கொடுத்து காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க. இப்ப எடுத்துக்கிட்டு பாருங்க, ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க நினைக்கிற சிந்தனை நான் நினைக்கிற சிந்தனையும் ஒன்னா இருக்கும். அது அவரும் எழுதியிருப்பாரு, இன்னொரு டைரக்டரும் எழுதியிருப்பாரு. எடுக்க வந்த நேரத்துல அவரு ஏற்கனவே ஒரு சிந்தனை வச்சிருந்தப்ப இது ஏன் கதை தான் அப்படிங்கும்போது அந்த நேரத்துல எழுதி நான் பதிவு பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி இல்லப்பா, நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டரும் டைரக்டர் வந்து கதையை வச்சுட்டு அப்படியே அவங்க என்ன சொல்லுவாங்க, குடும்பத்துல ஒண்ணு அந்த பிள்ளையோட மேல பாதுகாக்கிற எத்தனையோ உதவிகள் நான் பாக்குறேன். எங்க ஆபீஸ்க்கு வராங்க. இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா எங்க கில்ல முந்தா நாள் ஒரு பிரச்சனை, படம் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் வச்சிருக்காங்க. அவங்க வந்து படம் எடுக்க வராங்க. அவங்க கதையை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணது, அந்த கதையை கொண்டு பதிவு பண்ணிட்டாரு. பதிவு பண்ணிட்டு இப்போ அவர் படம் எடுக்க தெரியலன்னொடனே அவங்க வேணாங்க போது கதை ஏன் கதைங்கிறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அக்ரிமெண்ட்லேயே வந்து கதையை எழுதினாங்க. அந்த ஃபுல் கதையை இவங்க வந்து எல்லாத்துக்கும் தான் சொந்தம் எழுதியிருக்காங்க. அப்புறம் அதை கையெழுத்து போட்டிருக்காரு. அதனால இவங்க தப்பிக்கிறாங்க. ஸோ அதனால திருடனாய் பார்த்து திருடாட்டம் திருட்ட ஒழிக்கவே முடியாது. காங்கிரஸ் தலைவரோட மூத்த பொது செய்தி தொடர்பாளர் ஐயா, நீங்க இப்ப 3 பேரோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி தெளிவா கேட்டிருப்பீங்க இல்லையா? இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஒரு புது கவிதை எழுதலாம், 2 வரி. தமிழ்நாட்டில் படித்தவனுக்கு வேலை இல்லை, நடித்தால் நாடே கிடைக்கும். அதை நோக்கி தான் தொடர்ந்து பயணமே போயிட்டு இருக்கு. சினிமா மூலமும் பவர்ஃபுல் மீடியா சொல்றாங்க. குடும்ப கதை ராமாயணத்துல வராத புது கரு யாராவது சொல்லுங்க. திரைப்பட துறையில யாரு கதை எழுதுறாங்களோ அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு முறை இருந்தாங்க, அந்த பிரச்சனையே வராது. அதாவது ரைட்டர்ஸ் யூனியன்ல மெம்பர்ஷிப்ல பண்ணிட்டு அது மாதிரி பண்ணுங்க, பக்காவா பண்ணுங்க. அந்த இதுக்கு வழி இல்லாத, உங்களோட சாப்பாடு வழி இல்லாத அசைட் என்ன பண்ணுவா? உங்களோட முயற்சியை தொடர்ந்தா போராடணும். இங்க ஒரு கதை எழுதி கொண்டிருக்கு, ஒரு வருஷம் கழிச்சு சொல்லுங்க. ப்ரொடக்ஷன் நிறுவனங்கிறது வந்து அதுல வந்து எல்லாமே ஒர்க் பண்ற எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிக்குது. அப்பதான் மற்றவங்களாம் வர முடியும், எல்லா டைரக்டரும் வந்து படம் பண்ண முடியும். நிறுவனம் இல்லை அப்படின்னாக்கா அவங்க கதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் யார் டைரக்ஷன், யார் படம் பண்ணுவாங்க? 10 வருஷம் 15 வருஷம் ஜெயில இருந்தவே அவன் குடும்பம் எல்லாம் தெருவில் இருக்கு. அப்ப நாட்டு சோதனை அடிபட்டவன் உதப்பட்டவன் ஜெயில அடிபட்டவன் அவனை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம். ஏங்க தனி வாழ்க்கையை அழிஞ்சிட்டு ஒரு ஜீவானந்தத்தை பத்தி அவனுக்கு தெரியல, சாதி பாஜா பத்தி தெரியல, காவலரை பத்தி தெரியல, கக்கரை பத்தி தெரியல. தனி மனித வாழ்க்கையில ஒரு கேட்கறா வாழ்றவன் சினிமாவை நடிச்சா போதும். சினிமாவில உழைப்பா உயர்ந்து பள்ளிக்கூட பாடம் சொல்ல அதை பத்தி நம்ம பேசுவோம். தயாரிப்பாளரே குற்றம் சொன்னாங்க, சினிமாவே வராது. முடிவுல நீங்க என்ன தேசம் சொல்ல வரீங்க? என்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில இண்டிவிஜுவலிட்டி ப்ரொடியூசர் போய் கார்பரேட் அப்படின்னு இவங்க மாதிரி கம்பெனி உள்ள நுழைஞ்சதோ அப்புறம் தாங்க இந்த கதை திருப்பி ஜாஸ்தியா வெளியே நல்லா எடுக்கிற டைரக்டருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடியும், நல்லா எடுக்கிற டைரக்டருக்கு தான் கதை கொடுக்க முடியும். நல்ல கதை வந்தாதான் நாங்க மக்களுக்கு கொடுக்க முடியும். எங்களோட கனவு ரொம்ப நீளம், எங்களோட மனசு ரொம்ப எங்களோட பயணம் ரொம்ப தூரம், எங்களோட சுமைகள் ரொம்ப பாரம். யாரிடத்தில் சொல்லுவது கவலைகளை, எப்போதுமே இதுக்கு ஒரு தீர்வு இல்லை. கதைகள்
பார்த்த கதை கேட்ட கதை படிச்ச கதை பண்பாட்ட கட்டி காத்த பழைய கதை பட்டினி கிடக்கும் போது உதித்த கதை பல நாள மண்டைக்குள்ள ஒதித்த கதை தரைகளில் கண்ட பல கதைகளை வெள்ளி திரைகளில் கொண்டு வர தவிக்கிறோம் எல்லோரையும் நம்பித்தானே சொல்லுதோம் அதை திருடிய நண்பர்களால் போக்குறோம் யாரிடத்தில் சொல்லுவது கவலைகளை எப்போதுமே இதுக்கு ஒரு தீர்வு இல்லை கதைகளில் எங்க கதை பெரிய கதை எப்போதுமே கேட்டதில்லை உலகம் இது விட்டு உறவை விட்டு வந்தோமுங்க எத்தனையோ உணர்வுகளை இழந்தோமுங்க மூணு வேளை பசியார முடியவில்லை நிம்மதியா தூங்கி எழ இடமும் இல்லை படைப்பாளன் என்ற ஒரு பெரெடுக்க நாங்கள் படுகிற அவமானம் கொஞ்சம் இல்லை பல பேரை நம்பி நம்பி கொக்கையிலும் எங்க நம்பிக்கைக்கு எப்போதுமே பஞ்சமில்லை யாரிடத்தில் சொல்லுவது கவலைகளை எப்போதுமே இதுக்கு ஒரு தீர்வு கதைகளில் எங்க கதை பெரிய கதை எப்போதுமே கேட்டதில்லை உலகம் இது குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் இருந்த மறந்து சொல்லடா இருக்கும் அறிவை மடமை மூடிய இருட்டு உலகமடா வாழ்வில் எந்த நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் அண்ணா அண்ணா ஒரே ஒரு பெக்கு யார் நீ நான் டைரக்டர்ண்ணா வாய்ப்பு தெரியா ஆமாண்ணா அண்ணா ஒரே ஒரு பெக்குண்ணா ரொம்ப பசியில் இருப்ப போல சாப்பிடு நம்மெல்லாம் ஒருத்தனும் மதிக்க மாட்டானுங்க அதனாலதான் இப்படி கடறோம். ஆமா இவங்கெல்லாம் யாருண்ணா? டேய் டேய் கேட்டு பலச்சின வந்துடா. அன்பாரை வாழ வைக்கும் தாய்நாட்டிலே சொந்தக்காரங்களை சுரண்டுவது எத்தனை நாள்? ஆர் அம்பாளா பேசுவது? அம்பாள் எந்த காலத்தில் பேசினால் அறிவு கெட்ட பூசாரி கோயிலே குழப்ப மக்கள் கொடியவனே
கல்யாணி என் தங்கையடா நன்றி கட்டவனே. நஞ்சால் அழைத்து விட்டதடா. கண்டிப்பா நான் சிவாஜி வச்சு படம் பண்ணுவேன். சிவாஜி செத்து 19 வருஷம் ஆகுது. ஆனா சாரு சிவாஜி வச்சு படம் பண்ண போறாராம். இந்த மாதிரி பல பேர் திரியானுங்க பைத்தியமா. இவெல்லாம் படம் பண்ண போறானா? இவரும் டைரக்டரா? நம்ம போயதா அசிஸ்டன்ட் டைரக்டர். படம் பண்ணிட்டு தான் சாவேன் இருக்கான். இப்படியே 60 வருஷம் ஓடிச்சு. மணி எந்திரா இப்போ எந்திருப்பாங்க. ஆக்ஷன். எம்ஜிஆர் முன்னே ஓடிடா படிச்சுட்டு முன்னே ஓடியா. எம்ஜிஆர் தான் ஹீரோ இல்லைனா டென்ஷன் ஆகாத. வீட்டுக்கு ஐடி வந்துடும். கம்முன்னு நீட்டுக்கு படுறீ செல்லம். படு தூ கிறுக்கப்பய. எம்ஜிஆர் செத்து 33 வருஷம் ஆச்சு. சாரு 100 கோடி ரூபால எம்ஜிஆர் வச்சு டைரக்ஷன் பண்ண போறாரா? டைரக்ஷன் எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கழட்டு பையங்க. தூ சினிமா ஹைவே ரோடு மாதிரி போயிட்டே இருக்கணும். தப்பி தவறி திரும்பி பார்க்கறதோ, சிக்னல் போட்டிருக்கா நிற்கிறதோ பண்ண முடிஞ்சு உன்னை கிராஸ் பண்ணி போயினே இருப்பானுங்க. அப்புறம் நீ கஸ்டில் பிளாட்ஃபார்ம் தான். அப்புறம் ரோடா நாயா திரிய வேண்டியதுதான். தம்பி அவர் பார்த்ததுக்கு ஐயோ வச்சு போறேன். 5 வருஷமா அப்படியே சொல்லிக்கிட்டு தான் அழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அவன் ஒரு நீ ஒன்றும் பயப்படாத. 6 மணிக்கு சூட்டு அதான் ஓடுறானுங்க. நீ உன டஸ்ட் ஜாயின் பண்ணிக்கிறியா? இவன் வேற என் நிலைமை தெரியாம பேசிக்கிட்டே இருக்கானே. 500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல படம் பண்ண போற. ஜாயின் பண்ணிக்கிறியா? என்னது? ரஜினி, கமல், விஜய், அஜித் வச்சு படம் பண்ற. தமிழ் சினிமால உலக சினிமாலே அண்ணன் கையில. நீங்களாம் என் சிஷ்ய பிள்ளைங்க. ஓகே ஜாயின் பண்ணிக்கிறியா? யோசிச்சு நல்ல முடிவா சொல். எனக்கு ஷூட்டிங் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய் வாய்ப்பு தர்றேன்னு குடும்பத்தை இழந்துடாதீங்கடா. இந்த சினிமா ஒரு வித்தியாசமான போதை. இதில் நல்லவன் அவன் கெட்டவன் அவனுக்கும் தெரியும். இந்த சினிமா ஜெயிச்சவனை மட்டும்தான் தூக்கிக்கிட்டு போவான். பார்த்தவனை திரும்பி கூட பார்க்காது. இவனை வச்சு படம் பண்ணுறேன் அவனை வச்சு படம் பண்ணுறேன்னு தெரியாதீங்கடா. உன் கதையை மட்டும் நம்பு, இல்லை நடுரோடு தான். அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னை வச்சு படம் பண்ணுறேன்னு சொன்னீங்க. என்னாச்சு சார்? ஆமா தம்பி, மஸ்காரா பாட்டுல ஐட்டம் சாங்ல ஆடுவால அந்த பொண்ணு. ஹலோ, அவ கூட இப்பதான் உங்ககிட்ட கதை சொல்ல ஒரு டைரக்டர் வந்திருக்காரு. என்ன வச்சு எப்போ ஷூட்டிங் போறீங்க? அந்த கதையை தான் சொல்ல போறேன். வாய்ப்பை விட்டுறாதீங்க. கண்டிப்பா கதை சொல்லி மிரட்டிடுங்க சார். ஆல் தி பெஸ்ட் சார். உள்ள போங்க சார். தவறு மேடம். போலாம் சார். பெரிய வாய்ப்பு இருக்குப்பா. May I come in, sir? Yes, please come in. Take your seat. Thank you, sir. என்ன ஜேர்னல்ல கதை வச்சிருக்கீங்க? ஹாரர் சப்ஜெக்ட். How much time it will take? 1 hour தான் சார். Tell me. படைப்பாளன் ஒரு ட்ரஸ்ட் சார். அந்த ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு பாலடைஞ்ச பங்களாக்கு 6 பேர் கொண்ட பசங்க வெக்கேஷனுக்கு கொடைக்கானல் போறாங்க. அந்த படைப்பாளன் ட்ரஸ்ட் ஃபாதர் சைமனால உருவாக்கப்பட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வயோதிய காரணமா அவரும் செத்துறாரு. இறந்து போறதுக்கு முன்னாடி
கொடைக்கானல்ல உள்ள அந்த ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான ஒரு பங்களாவோட உயிலையும் அந்த ட்ரஸ்ட்லேயே ஒப்படைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் படைப்பாளன் ட்ரஸ்ட்ல இருந்து ஃபாதர் சைமனால வளர்க்கப்பட்ட அந்த 6 பசங்களும் வெக்கேஷனுக்காக அந்த பங்களாக்கு போறாங்க. இவங்க போன அந்த பங்களாவோட சிறப்பு அங்க யாருமே இல்லைனாலும் யாரோ அங்க வாழ்ற மாதிரி அந்த பங்களா ரொம்ப சுத்தமாகவும் தூய்மையாகவும் எப்பவும் இருக்கும். வீடு பூட்டியே இருந்தாலும் கணக்கச்சிதமாக சுத்தமாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குடா. என்ன கைஸ், ஹவ் இஸ் திஸ் ஹவுஸ்? ஏதோ டோர் சவுண்ட் கேட்டதுல. What sound is this? பயமா இருக்கு ஜாக். எக்ஸ்கியூஸ் மீ, யாரு யாருங்க கதவு தட்டுறது? யாரு? சொல்லுங்க. வீட்ல யாராவது இருக்காங்களா ஜாக்? யாருமே இல்லையே. யார் தட்டுறது? எதுவும் பேசவும் மாட்டாங்க. எங்கடா அவங்க? ரோஸு, நல்லா பத்திரமா பிடிச்சுக்க. என்ன ஜாக், குளிருக்கு எதமா இருக்கு போல இருக்கு. வந்த அன்னைக்கு லூசுங்களா, போங்க போங்க போங்க. சின்ன பசங்க இதில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, முதல்ல போய் ரூம்ல செட்டில் ஆகுங்க. நான் போய் உங்க பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வரேன். வாவ், செம்மையா இருக்குல்லடி. இந்த மாதிரி பங்களாவை நான் பார்த்ததே இல்ல. Yes, yes. I've also not seen such a place. It's very different. Yes, Yes, yes. Rose, something is burning. இதுவா? குளிராம இருக்கிறதுக்காக ஃபயர் போடுறது. Oh. வாவ், செம்மையா இருக்குல்ல? Hey. போட்டுக்கோ. எஸ். வாவ், fantastic. Wow, the bed is very cushy and nice. வா, சமடா. ஏய், எவ்வளவு பெரிய பெட் போடுறோம். அப்பா, தள்ளி போறா. சென்டர் குத்துறடா, குளிருக்கு எதமா இருக்கு. எப்படிலாம் கட்டி வச்சிருக்கான் பாரு. பிரிட்டிஷ் நாட்டிலேருந்து வந்து இங்கே வீடை கட்டியிருக்கான். நம்ம ஊரில் இப்படி ஒரு அழகான வீட்டை நான் பார்த்ததே இல்லை. பா, சும்மா எப்படி கம்பீரமாக நிற்கிறான் பார். இவ்வளோ அழகாக வீட்டை கட்டி வச்சுட்டு ஏன் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுட்டு போனா என்னமோ ஃபாதருக்கு தான் தெரியும். வாழும் கடவுள். வாழ்ந்துட்டடா, நீ கடவுள் தான்டா உண்மையிலையா. நல்ல ரசனையோட தான் கட்டியிருக்கான் மனுஷன். ஜாக், யாரு? ரோசா. மே ஐ கம் இன் ஜாக்? உள்ளவா உள்ளவா. வாவ், எப்படி கட்டியிருக்கான் பாத்தியா? செம்மையா இருக்கு. வாவ்.
ஜாக் யார் இந்த மொட்டை பாஸ்? அவன் தான் இந்த வீட்டை கட்டினவன். இப்போ எங்க இருக்கானோ? நம்ம ட்ரஸ்ட்டுக்காக இந்த வீட்டை எழுதி வச்சுட்டு போயிருக்கான். கிரேட் பர்சன். செம்மையா குளிருது. சட்னி ஏதாவது எடுத்துட்டு வந்த? இல்ல, எடுத்துட்டு வரல. ஆமா, பசங்க என்ன பண்றாங்க? அவங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு. அப்படியா? தோபரா பைபிள் படிக்குது. டேய் மூட்டு பறா. ஐயோ இவனு தொலைவர தாங்க முடியல. இந்த பங்களாவே ஒரு மாதிரியா இருக்கே. ஷேக்வாரா, டேய் இந்த பங்களா பார்த்தா பயமா இருக்கா? டேய் நான் இருக்கேன்டா, பயப்படாதடா. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. இவன் வேற மென்டல் மாதிரி கத்துறான்டா, கத்த வேணான்னு சொல்றா. டேய் மூட்டு பறா. உனக்கு இந்த பங்களா பார்த்தா பயமா இல்லையாடா? எனக்கா? ஹேய் என்னடா? என்னடா விரோனிகா உன்னை பார்த்து சிரிக்கிறா போல. உன்னதாண்டா பார்த்து சிரிக்கிறா. உன்னை பார்த்தாண்டா சிரிக்கிறா. உன்னை பார்த்தாண்டா சிரிக்கிறா. உன்னதாண்டா. பங்களா பார்த்துட்டு மூத்திர போற பசங்க நீங்க. உங்களுக்கு வெரோனிகாவா? எனக்கு தான்டா வெரோனிகா. சரிப்பா வரியா உனக்கு தான். ஒரு பிட் வச்சுக்கலாமா? நம்ம வரும்போது ஒரு கல்லறை பார்த்தோம்ல, ஆமா அந்த கல்லறையில் போய் நீ படுக்கணும். சும்மாலாம் இல்லை, நைட்டு 12 மணிக்கு போய் படுக்கணும். என்ன புரியுதா? படுத்துட்டா போச்சு. இப்போ மணி 11:50. இப்போ நீ படுத்துட்டு காலைல வந்துட்டேன்னா வர்ணியா உனக்கு தான்ப்பா. நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். என்னடா மாமா? ஆமாம் மாமா, ஓகே. சரி வாடா நம்ம தூங்கலாம். நாங்களாம் சின்ன வயசுல கலரில் போயிட்டு படுத்தவங்க. நாங்கள் என்கிட்டயே வா. வாங்கடா டேய் போடா. நான் போகிறேன். இந்த பங்களாவில் 12 மணிக்கு தான் பேய் வருமா? வராது, ஆனால் வரும். பார்த்து தூங்குங்கடா. போய் படுக்கிறேன். விரோனிகா எனக்கு தான்டா. செம்ம குளிராக இருக்கு. ஜாக்கு ரோஸ் வெரோனிக்கெல்லாம் தூங்கியிருப்பாங்களோ? டேய் எந்திரா, வாடா வா. சுரு போட்டுக்கோ. அவன் எங்கே போகிறான்னு பார்க்கணும். சீக்கிரம்டா வா வா. அவன் போயிட்டான்டா. ஏய் வாடா, எங்கே போகிறான்னு பார்க்கலாம் வா. டேய் இதை போகிறான் பாரு. அவன் தேடி போயடா. அங்கே போகிற மாதிரி போவான், ஆனால் போக மாட்டான். நம்மளை அவன் ஏமாத்துவான்டா. நான் சொல்கிற மாதிரி நீ கேளு. நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டே போ. போடா. நீ இல்லையா? வந்துடுடா. நீ போ போடா. இவ்வளோ இருட்டா இருக்கு. இவன் யார்கிட்ட பேசிட்டு போறான்? ஒருவேளை பேய்கிட்ட பேசிட்டு போறானோ? தம்பி தம்பி தம்பி, ஆறு புள்ளையா இங்க வந்து படுத்திருக்கு. யார் நீங்க? என்ன ஆல்பர்ட் வீட்டுல வந்து படுத்திருக்கிறா? ஆல்பர்ட் வீடா? அப்ப நீங்க? என் வீடியா? இது உங்க வீடா? வயசான ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒருவேளை கனவா இருக்குமோ? ஆள் அடைஞ்ச கல்லறையா இருக்கே. படுத்துடலாம்.
பிரபாகரா. ஓடாதடா டேய் ஓடாதடா டேய் பிரபாகரா நில்றா. என்னமோ பேய பார்த்தா பயப்பட மாட்டோம்னா பயந்தாங்குழி இப்படி தெரிச்சு ஓடுறான். போடா போ. விரோனிகா எனக்கு தான். சரி நம்மளாச்சும் சத்தப்பட்டுப்போம். அப்பாடா என்ன ஒரு சுகம். பழங்காலத்து சமாதியா இருக்கும் போல. இந்த சமாதிக்குள்ள எப்படிதான் பேய்னா தூங்குமோன்னு தெரியல. என்ன மாதிரி வெளில வந்து காத்தோட்டமா தூங்கலாம்ல. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். என் வீட்டுல வந்து படுத்து கிடக்குற யார் நீ? நீ யாரு? நீ யாரு? அவனை பிடிங்க. ரொம்ப இருட்டா இருக்க. இங்கே தானே எங்கேயோ பார்த்தோம். யாரு கொண்டு வந்து இங்க வச்சிருப்பா? இவ்வளோ மலை மேலே எப்படி வந்து கட்டினானுங்க? எங்க இருக்கும்? அந்த அன்னைக்கு தானே பார்த்தோம். பயங்கரமா இருக்கு. எங்க எங்க ஏப்பா இதா இருக்கு இதா இருக்கு. இவ்வளவு பெருசா இருக்கு. இது ரொம்ப அபூர்வமாச்சு. ஜீசஸோட கிராஸ். இது ஏன் எங்க இருக்கு? ஃபுல்லா தங்கமா இருக்குமோ? பயமா வேற இருக்கு. இதை யாரு இங்க வச்சிருப்பா? ஐயோ, இந்த காலில் ஜாக்கெட்டை காமிப்போம். முதல் இங்கிருந்து போயிடலாம். இவ்வளோ இருட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி இங்கே யாராவது வாழ்ந்துருப்பாங்களோ? ஐயோப்பா, உள்ள வந்தாச்சு. டேய் நீ ஓடி வந்துட்ட. உண்மையான பேய பார்த்தேன்டா. பயந்தே போயிட்டேன்டா. பாத்தியாடா? சத்தியமா பார்த்தேன்டா. கலர் ஃபுல்லா பேய்டா. அந்த கலரை பார்க்க வர பயமா இருந்துச்சுடா. இவன் வேற எங்க போனான்னு தெரியல. எங்கடா போனா ஷேக்குவாரா? அப்போ உன் கூடயும் வரலையா? முன்னாடி போக சொல்லிட்டு பின்னாடி வரேன்னா எங்க போனானே தெரியலடா. ஜாக்குக்கு தெரிஞ்சுன்னா சம்மத்திட்டு குளிர் வேற தாங்கல. காலைல முதல் வழியா ஜாக்கிட்ட சொல்லணும்டா. சரி சரி வா போய் தூங்கலாம். எங்கடா போயிருப்பான் தெரியலடா. தேவையில்லாம என்னால தான்டா. என்ன சொல்றதுனே தெரியல.
ஜாக். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். காஃபி போடுறத நிப்பாட்டு ஜாக். ஏய், உங்களுக்கு தான்டா காஃபி. நாங்கள் 3 பேர் பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது சொல்லு. ஒரு சேலஞ்ச் பண்ணி அந்த கலரையாண்ட போனேன். எந்த கலரை? நம்ம வர வழியில் ஒரு கலரை பார்த்தோம்ல. ஆமாம், சொல்கிறா. அங்கேருந்து தூங்கி எழுந்திரிச்சு வந்தா ஷேக்வாரா காணும் ஜாக். ஷேக்வாராவா காணுமா? என்னடா சொல்கிறான் இவன்? ஆமாம் ஜாக், பிரபாகரனை பயமுத்துக்காக நானும் ஷேக்வாரும் ஒரு பிளான் போட்டேன் ஜாக். என்னை முன்னாடி போக சொல்லிட்டு ஷேக்வாரா பின்னாடி வரேன்னு சொன்னான் ஜாக். சரி. கலருக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா ஷேக்வாரா ஆளையே காணும் ஜாக். ரூமெல்லாம் தேடி பார்த்துருவேன் ஜாக். என்னடா சின்ன பசங்க மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கீங்க? பாத்தீங்களா? ஒழுங்கா தேடி எல்லா ரூமையும் பார்த்தா தேடி பார்த்தேன் ஜாக். நைட்டு தேடினேன் ஜாக். ரூம் ஸ்மெல் மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு ஜாக். அதுக்குள்ள அவன் வந்துருவான்னு நினைச்சோம். அதை சொல்றதுக்கு உங்ககிட்ட ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் ரூமில் போய் படுத்துட்டோம் ஜாக். என்னடா சொல்றீங்க? எங்க வந்திருக்கிறோம்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வேற எங்கேயாவது படுத்துருக்கான்னு பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் ஜாக். சரி விடுங்க, நான் வந்து பார்க்குறேன். இந்த விஷயத்தை ராத்திரியே சொல்லியிருக்க வேண்டாம், இப்போ வந்து சொல்றீங்க. சரி வாங்க போலாம். ஷேக்வாரா தான் ஜாக் நைட்டு 12 மணி கலரையில் படுத்துட்டு வான்னு சொன்னோம். my towel? Hey, Veronica! Hey, Veronica! 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 ஏண்டே? What do you want? எங்கடி டவல்? கூடுது. Stupid! You disturb my sleep. நான் stupid ah? Chi. Tho. Why have you gone for bathing with a towel? லூசு மாதிரி பேசிட்டு போறா. லூசு. எல்லா இடத்துலயும் தெரியாச்சு. அப்ப எங்க போயிருப்பான்? ஏய், என்னாச்சு? உள்ள யாரோ என் டவல எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு ஜாக். டவலா? ஐயோ, இந்த வீட்ல ஏதோ இருக்கிற மாதிரி நீ வேற பயமுறுத்தாத. அதெல்லாம் இருக்கட்டும். ஷேக் வர பாத்தியா நீ? இல்ல ஜாக். சரி வாங்க கல்லறையில போய் பார்த்துட்டு வந்துருவோம். அவனை வேற காணோம். எனக்கு வேற கொஞ்சம் அதை நினைச்சாலே ரொம்ப பயமா தான் இருக்கு. சரி வாங்க நம்ம எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். Sorry Jack, I'm not coming. என்னமா சொல்ற? I'm not feeling well. ஃபீவரா? Yes. சரி நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம். சீக்கிரம் முதல்ல அந்த கல்லறைக்கு போலாம். நீ பத்திரமா இரு. ஏய் சீக்கிரம் இருங்கடா. Guys, bye. இந்த ஷேக் வேற எங்க போய் தொலைஞ்சானோ? வந்த அன்னைக்கே இப்படி
ஷேக்வாரா 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 Have they come back so soon? I was about to sleep, but they woke me up. Jack? Rose? Castro? Nobody's there. Then who knocks the door? Something is wrong. Is it a dream? I wanted to rest for some time, but alas, they keep disturbing me. Jack? Are you there? Is there anybody here? Ooh, then tap. Rose? Maybe Seguara is here, playing a trick on me, hiding somewhere here. I'm left alone. Oh my God. Oh shit! My mobile charge is drying up. Yo! Shit! Who is playing here? Who is playing here? Who the hell is it? Jesus! Please help me. Please come back, Jack. I've made a mistake. I would have gone with them. Oh, Jesus. Jack, please. Joe, Rose, please help me. Who is here? Come immediately. Jack, Rose.
too. I'm scared. I'm left alone. Jack? Rose? Jack? Rose? Jack? Sevara, hey, don't play. Who is this? Who is this? Stop playing. Who are you? Jesus! Oh, Jesus! Please save me! Come to my rescue! I'm praying to you! Come fast! Come fast! Please save me! யார் இது நடுவுல? வெரோனிகா மாதிரி தெரியுது. ஆமா வெரோனிகா தான். ஆமா. அவ ஏன் இங்க வந்தா? ஏய் வெரோனிகா. ஏய் நீல எங்க வெரோனிகா. ஏய் டார்ச் சீக்கிரம் சீக்கிரம். எங்க போறாவ? வெரோனிகா. ஏய் இருங்க. நீங்க எல்லாம் இங்க இருங்க. வெரோனிகா என்னாச்சு இவளுக்கு? லூஸ் மாதிரி போயிட்டு இருக்கா? ஏய் வெரோனிகா சொல்றதே கேட்க மாட்டா. ஏய் வெரோனிகா அங்கெல்லாம் போகாத, காடு அது. வெரோனிகா. ஏடா பாத்துக்கல. வெரோனிகா! வெரோனிகா! ஐயோ ஏய் வெரோனிகா இங்க ஏண்டி வந்த? நான் உன்னை வீட்டில் தானே இருக்க சொன்னேன். வெரோனிகா ஏய் ஏய் வெரோனிகா வெளியே வாடல. இங்கதான் வந்தா ஆளை காணும். வீட்டுல தான் இருக்க சொன்னேன். இங்க என்னடி பண்ற? செவுத்துல ஏன் முட்டுற?
ஏய் விரோனிகா சௌத்ரியா நின்றுட்டு இருக்க வீட்டுல செத்து போனவள காட்டுல ஏண்டா தேடிக்கிட்டு இருக்க? என்னது செத்துட்டியா? செத்துட்டான். என்ன நடக்குதுன்னே தெரியல. விரோனிகாக்கு ஏதோ ஆயிடுச்சு நினைக்கிறேன். சேகுவரங்க ஏதோ ஆயிடுச்சு நினைக்கிறேன். சீக்கிரம் உட்காருங்க. என்ன நடக்குது? என்ன நடக்குது? வாங்க. அநேகமா நம்ம பார்த்தது வேற யாரோ கூட இருக்கலாம். உள்ள இருக்கலாம்னு பார்க்கலாம். வெரோனிகா தெரியலையே. சேகுவர வேற காணோம். சரி நீ போய் பாரு. இந்த பக்கம் போய் அந்த பக்கம் பாரு. போங்க. வெரோனிகா 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 அம்மா பயமா இருக்கு. வெரோனிகா 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 சேகுவரா ஏய் வாங்க. வெரோனிகா சீக்கிரம் வாங்க. வெரோனிகா கதை உடைக்கலாம். புடி. நோ தள்ளிக்கோ. நானும் பிடிக்கவா? என்ன சார் யோசிக்கிறீங்க? வெரோனிகா சேகுவரா எதுக்காக இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த 4 பேரோட உயிரும் போக போதுன்னு கூட தெரியாம செத்து போன 2 பேரை தேடிட்டு இருக்காங்க. இங்கிலாந்துல வசிக்கிற 7 குடும்பத்தை சேர்ந்த மிஸ்டர் ராபர்ட் கோக், எலிசபெத், இவங்களுக்கு மார்க் ஹென்ரின்னு ஒரு மகனும் ரூத்னு ஒரு மகனும் பிறந்தாங்க. இவங்க யூத இனத்தை சேர்ந்தவங்க. சென்ட் பிரான்சிஸ் தேவாலயத்துல குடும்ப வறுமை காரணமா ரூத் தன்னை சின்ன வயசுலயே இறைப்பணிக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டா. கொஞ்ச நாள்ல மார்க் ஹென்றி தன்னோட கடின உழைப்பால பெரிய தொழிலதிபரா உருவெடுத்தார். சில வருஷங்களுக்கு பிறகு இறைப்பணி செய்ய ஃபாதர் சைமன் மூலமா கொடைக்கானலுக்கு ரூத் வந்தா. அங்க வாழ்ற மழைவாழ் மக்களிடத்துல இருந்து தன்னோட இறைப்பணிய ஆரம்பிச்சா. சில வருஷத்துக்கு அப்புறம் மார்க் ஹென்றி தான் சகோதரியை பார்க்கறதுக்காக கொடைக்கானலுக்கு வந்தார். அவர் அங்க வரும்போது தான் சகோதரிக்கு ஒரு அற்புதமான கோல்டு ரோசரிய கிஃப்டா கொடுத்தார். அந்த அற்புத ரோசரி போப் 2ஆம் ஜான் பாலிடமிருந்து பெற்றது. தான் சகோதரி செய்கிற இறைப்பணியை பார்த்து அவளுக்கு புனித இல்லம் ஒன்று கட்டி கொடுத்தாரு. அந்த இல்லத்திலேயே சில மாசம் தான் சகோதரியோட தங்கியிருந்தார். ரூத் தன்னோட சகோதரனுக்கு நன்றி சொல்லிட்டு இனி தாம் வாழ்நாள் முழுவதும் இங்குள்ள மலைவாழ் மக்களுக்கே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு தான் சகோதரனை தனியாக இங்கிலாந்துக்கே அனுப்பிட்டா. ரூத்தின் இறைப்பணி பரவலாக பரவ அந்த சமயத்தில் தான் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தது. அந்த பகுதியில் உள்ள சில கயவர்கள் இவ தங்களோட மக்களை வற்புறுத்தி மதம் மாற்றுவதா நினைச்சு கொடூரமா தாக்கி நெருப்பால கொளுத்தி உயிரோடு அந்த பங்களா தோட்டத்திலேயே புதைச்சிட்டாங்க. ரூத் அணிஞ்சிருந்த அற்புத ரோசரியை எடுத்து அவ சமாதி மேலேயே வச்சு அவன் நித்திய ஜீவன் அடையாத அளவுக்கு அடக்கிட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் சாவு நெருங்கிடுச்சு நெருங்கிடுச்சு நெருங்கிடுச்சு. வெரோனிகா
எங்கடா போனீங்க? ஏய் வெரோனிகா, ஷேக்வாரா, வெரோனிகா, ஷேக்வாரா, வெரோனிகா. கடவுளே. என்னாச்சு என்னாச்சு கேட்கல. அங்கே அங்க என்ன அங்க என்ன இருக்கு? என்ன பார்த்த? என்ன இருந்துச்சு? எங்க? இங்க ஒண்ணும் இல்லையே. ஃபாதர், எங்களை இப்படி மாட்டி விட்டீங்களே ஃபாதர். ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. Knowing that they're to murder me, I still accepted and sacrificed my own life so that your lives can be saved. But those murderers brought and buried me alive. Parrots eat fruits. Eagles peck on corpses. What are the same species, but each differs in quality and nature. So also some human beings who sin against others even after death. I have been solved here. Let your memories resurrect my soul for eternal life. Let this altar turn to dust and ashes! Die and rot in hell! இந்த 6 பேர்ல ஒத்த மட்டும் தான் உயிரோட இருக்கான். அவனும் சாவ நோக்கி போறான். அவனும் சாவ நோக்கி போறான். போறான் போறான். அந்த சிலுவை தொட போறான். அந்த சிலுவை தொட போறான். போறான். சாவ தொட்டுட்டான். யார் நீ? யார் நீ? இத்தனை நாள் எங்க இருந்த? 100 படம் எடுத்திருக்கேன். ஒருத்தன் இந்த மாதிரி கதை சொன்னதில்ல. ஐ ஃபீல் உணர முடியுது. இந்த கதையை உணர முடியுது, உள்வாங்க முடியுது. எவ்வளவு கோடி ரூபாய் ஆகும்? 5 கோடி. 5 கோடி நான் எடுக்கிறேன்டா, நான் எடுக்கிறேன். ட்ரெமண்டஸ், எங்கேயோ போயிட்ட. இப்பயே உனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன். லெஜெண்ட் தம்பி, லெஜெண்ட் என்ன ஆளைய காணும். இவன் கதையை சொல்லிட்டு எங்க போனா? லெஜெண்ட் அப்போ இங்க இங்க இருந்தது. அப்ப கதை சொன்னது யாரு? லெஜெண்ட், லெஜெண்ட், எக்ஸ்கியூஸ் மீ. Are you there? Are you? Legend? Will you please listen me? இந்த கதை யார் சொன்னது? Legend? Are you there? கதை சொல்ல வந்தவன் எதுக்கு வெளியே போனான்? Hey, hello? 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 நீங்க பாருங்க, அட்வான்ஸ் கொடுக்க வந்திருக்கேன். எங்க இருக்கீங்க?
ஐயோ இவ்வளவு மழை பெய்யுதே, இந்த மழையில எங்க போனீங்க? ஐயோ இந்த இடி வேற பயமுறுத்துதே, எங்க போனீங்க? ப்ரொடியூசர் சார் எங்க போறீங்க? வெளியே பேய் மழை பெய்யுது. இல்ல உள்ள இந்த சத்தம் கேக்குது. லெஜெண்ட், ஹலோ டைரக்டர் சார். என்ன எல்லாம் அப்படியே இருக்கு, ஆளையும் காணுமே. ஐயோ சவுண்டு கேட்டுச்சு. அப்ப கூப்பிட்டது யாரு? ஐயோ யார் முகத்துல முழிச்சேன்னே தெரியல. இன்னைக்கு இப்படி இருக்கு, இவ்வளோ இருட்டா இருக்கு, எங்க போடானே தெரியலையே. எப்பா எங்கப்பா இங்க வாங்க, அடுத்து ஒரு கதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அங்க எனக்காக எல்லாரும் காத்திருப்பாங்க. இங்க உட்காந்துருக்கேன். லெஜெண்ட், இது பாரு, உனக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக பெட்டியில் பணத்தோட வந்திருக்கேன். என் கம்பெனிக்கு தான் நீ படம் பண்ணணும். தயவு செய்து நான் சொல்றதை கேளு. வேற கம்பெனிக்கு கதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். வேற கம்பெனிக்கா? இந்த பாரு, உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் பண்ணித்தரேன். என் கம்பெனிக்கு தான் அந்த கதையை நீ பண்ணணும், வேற எந்த கம்பெனிக்கு பண்ணக்கூடாது. சொல்றது புரியுதா? என் கம்பெனிக்கு தான் நீ படம் பண்ணணும். என்னால உனக்கு படம் பண்ண முடியாது, நான் போறேன். நான் சொல்றத கேளு, என் கம்பெனிக்கு பண்ணே, வேற கம்பெனிக்கு போக விட மாட்டேன். ஐயோ கதை சொல்றப்போ எனக்கு டவுட் இருந்துச்சு. கதையில எல்லாரும் செத்துட்டாங்கன்னு சொன்னா, ஆனா இவன் செத்ததை சொல்லவே இல்லையே. உலக சினிமா வரலாற்றுலயே ஒரு பேய்கிட்ட கதை கேட்ட போதும் ப்ரொடியூசர் நானாதான் இருப்பேன். எனக்குன்னு ஒரு பிஏ இருந்தாலே, அவளையும் காணுமே. அடியே எங்க நீ? இங்க வந்து உட்காந்துருக்கேன். செத்து போய் டைரக்டர் ஆகணும்னு அலையிறாங்களே. அப்பயே சொன்னான், நைட்ல கதை சொன்னாதான் மூடு வரும்னு. ஆனா பேயா மாறி வந்து கதை சொல்லுவான்னு தெரியாம போயிருச்சு. ஐயோ தப்பிச்சா போதும்டா சாமி. எப்படி நான் செத்தேன்னு பாக்குறீங்களா? என்னோட சாவு என்ன தேடி வந்துச்சு. யோ டைரக்டரை, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தூக்கியாச்சு. என்ன கேஸ் கீஸ்லாம் போட்டிருக்காங்கிறான். யார்கிட்ட மோதுறான்னு தெரியுதா? அது என்னன்னு பார்த்து நீனே சரி பண்ணி முடி. ஹாய் சார். ஹாய். குட் மார்னிங். மார்னிங். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன சாத்தையா, என்ன பண்ற? எப்படி இருக்க? ஐயா ஒர்க்கு தான் வெளியில வந்துச்சா? வந்துட்டீங்கய்யா. வந்துருச்சா? சிஸ்டத்தை ரொம்ப பார்க்காத. சரிங்கய்யா. அப்புறம் சிஸ்டத்தை பார்த்து பார்த்து தலையை எங்க பாரு முடியெல்லாம் வெள்ளையாகி போச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சம் டை அடிச்சிக்க, ரொம்ப யோசிக்காத. அதை விடுங்க, நீங்க இருக்கல எனக்கு என்னையா பிரச்சனை? பார்த்துரு. நீங்க கவலைப்படாம இருங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். வாழ வைக்கும் தெய்வீங்க நீங்க. ஓவரா போகாத. ம். நயா
சார் குட் மார்னிங் சார். எப்படி இருக்க? என்ன ஆளு கொஞ்சம் டல்லா இருக்க? கதையை படிச்சு டல் ஆயிட்டியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி, இந்த மாதம் எவ்வளோ கதை வந்திருக்கு? எவ்வளோன்னு சொல்கிறது சார்? கிட்டத்தட்ட 360 கதை வந்திருக்கு. 360 வந்து அதில் 60 கதை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார். பெரிய டேரக்டருங்களோட அசிஸ்டன்ட் கதை. பாலு மகேந்திரா, பாக்யராஜ், சங்கர் இவங்க அசிஸ்டன்ட் பக்காவாக பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நல்ல விஷயம். முத்தையா, முதல்ல இந்த 3 கதைக்கும் பூஜை, ஓகேவா? அப்போ மற்ற கதையெல்லாம் இல்லை முதல்ல 3 மட்டும் போட்டு உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுவோம். சூப்பர் சார். மற்றது அப்புறம் பார்த்துப்போம். ஓகே சார். அப்புறமா சரிங்க சார். உனக்கும் ஒரு பூஜை போடுறோம். ரொம்ப நன்றி சார். சின்ன வீடுதான்யா, வரட்டுமா? பார்க்கலாம் வா. சார் என்ன முத்தையா? சார் எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. எனக்கு இதில் ஒரு வாய்ப்பு கொடுத்தா இந்த கதையில் ஒரு கதையை எடுத்து நானும் டைரக்ஷன் பண்ணி பெரிய டேரக்டர் ஆகிடும் சார். ஐயோ ஐயோ, என்ன சொன்ன? இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இந்த கதையில் ஒரு கதையை உருவி நான் டைரக்ஷன் பண்ணி பெரிய டேரக்டர் ஆகிடுவேன் சார். போட்ட பாரு ஒரு போடு. முத்தையா, திருடன்ட்டே திருடக்கூடாது, புரியுதா? பார்த்து படத்துக்கு பூஜை போட மாட்டாரு, அப்புறம் உனக்கு பூஜை போட்டுருவாரு. கம்முன்னு இருக்கணும். சரிங்க சார். சரிங்க சார். உட்காரு, வேலையை பாரு. இந்த வேலையை தான் ஜென்மத்தில் நம்ம டேரக்டர் ஆக முடியாது. கடைசி வரைக்கும் இந்த பாவத்தை பண்ணிட்டு போக வேண்டியதான். உட்காரு உட்காரு. Then what about the case detail? சார், அவனை நைட்டே தூக்கியாச்சு. நம்ம இடத்துல தான் இருக்கிறான். மணி, மது, மாது இதுக்கு மயங்காதவன் எவன் சார்? காலை 7 மணிக்கு ஒரு கட்சியிலேருந்து விலகிறான். மாலை 5 மணிக்கு வேற கட்சியில் எம்எல்ஏ சீட்டு. காரணம் மணி சார், மணி. ஆல்வேஸ் மணி. Well, this is sentimental and idiotic, only the state. நைட் பார்ட்டியோட நம்ம வழிக்கு வந்துடுவான் சார். புல் சார், புல். ருதுமிக்கா ஹொல்லாமிக்கா ஆடு பாடு சந்தோஷம் தெரிக்குது. சில்ஸ்மித்தா சின்ன பாப்பா கண்ணுக்குள்ள கச்சேரி பறக்குது. ஓயாது ஆக்ஷன் ரோலிங் கண்ணுக்குள்ள கிளாப் போர்டு அடிக்குது. கரை தாண்டி நெஞ்சம் துள்ளுது, உள்ளுக்குள்ளே கலர் பொங்குது. நீ சிரிப்பாத தடுப்பவன் எவனும் இல்ல. ஓ மனசுக்கு பிடிச்சத எடுத்துக்கவா. நீ நினைச்சத நடத்திட பிறந்தவதா. முன்னால வந்து முழுவதும் ரசித்திடு. புயலோடு பனியும் சேர்ந்து வர ஏதேதோ உல்லாசமே. சதிராடு மயக்கம் தீரும் வர ஆசைதான் கூத்தாடுதே. உள்ளால பாடுடா, உன்னோட ரோடுதா. எப்போதும் காலி போடாத வேலிகிலி. லேட்டானா நோ வரி, எப்போதும் நீ சிரி. உன் பக்கம் காத்து வருமே கன் டைமிங் பார்த்து. In the middle of the alley, wanna robbing everybody who just paid the people's nothing in the truck. For the east and west and north and south, you know it's kinda hasty. Check the mic and make sure it sound right, boy. All around town, people try to get down. Watch them make you break it down. The music will just ooze. Life for a lovely beat to sound it. ஒதுங்கி போகட்டும் பெட்டு ஸ்மைலிங் பேசத்தா நீ காட்டு. லவ் தானே ஃபோக்கஸ் லைட் ஆன் பண்ணுடா. வேஸ்டா நீ போட வேணா ஃபைட்டிங், அது இல்ல வத்து. ஒரு ஆடிஷனை வச்சு பார்க்கலாம், கொஞ்சம் நில்லு. ஒரு டெஸ்ட் ஷூட்டை எப்ப வைக்கலாம் நீயும் சொல்லு. உன் கண்ணு 2 ஓப்பன் பண்ணித்தான் என்ன பாரு. அந்த மீட்டு பக்கம் போக மாட்டேன் நீ சொன்னா கேளு. இப்படி ஒரு சொர்க்கமும் உண்டா, ஒரு கட்டி போட யாரும் இல்லையே. take it easy டா, நம்ம ஜாலிக்குத்தான் இல்ல தட்டுப்பாடு. உள்ள குதிச்சு கொண்டாடு கொண்டாடு. உன்னோட ஒன்னாகி 2ஆகலாம். பல்லாக்கு மேலேறி வந்தாடலாம். தொட்டு பார்க்காத இன்பத்தை நாம் பார்க்கலாமே. நீ வாடா.
ரிதமிக்கா ஹொல்லாமிக்கா ஆடு பாடு சந்தோஷம் தெரிக்குது ஹிப் ஹாப் ஜாஸ் ப்ளூஸ் நெஞ்சுக்குள்ள எல்லாமே சிரிக்குது ஓயாது ஆக்ஷன் ரோலிங் கண்ணுக்குள்ள கிளாப் போர்டு அடிக்குது கரை தாண்டி நெஞ்சம் துள்ளுது உள்ளுக்குள்ளே கலர் பொங்குது மதுவோடு இரவு அடி வர எல்லாமே சல்லாபமே மனசோடு உலக சுகங்களும் என்னோடு விளையாடுதே உட்கார்ந்து யோசிடா எல்லாமே ஈசிடா யாருக்கு என்ன வருமுன்னு தெரியாதுடா இப்பவே கிடைக்கும் எல்லாமே லேசிடா நாளைக்கு இது வருமான்னு தெரியாதுடா எதா இருந்தாலும் டைரக்டா சொல்லுங்க. இப்போ ஏமாத்தாதீங்க. ஏய் கேஸை வாபஸ் வாங்கய்யா. உன் லைஃப்ல நீ பார்க்காத ஒரு சந்தோஷத்தை இப்போ கொடுத்தார்ல, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, சாத்த சொல்லி நான் செய்ய சொல்றேன். மதுவுக்கும் மாதுவுக்கும் அடங்குற ஆள்னு பாத்தியா? வெயிட் பண்ணுன்னு சொன்னீங்களேடா. ஆனா இப்பதானே தெரியுது என் கதையை திருடி 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல படம் எடுக்கிறீங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? உன் தாய் நாட்டை காட்டி கொடுக்கறது ஒண்ணுதான், இன்னொருத்தன் படைப்பை திருடுறதும் ஒண்ணுதான். ஒரு டைரக்டரா ஃபீல் பண்ணி பாருங்க. உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்காதா? What's the problem, man? யோ நீங்களாம் திருட்டு கும்பலுங்கய்யா. ஏய் ஓடி ஏயா, உங்களை மாதிரி ஆளுங்களால தான் இன்னைக்கு நடு ரோட்டில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உனக்கு டைரக்ஷனுக்கு டைட்டில் கால் தானே பண்ணும். போ உனக்கு எண்டு கார்டே போடுறேன். Go man, no problem. Go man. கூட்டு வந்து சமரச பேசுறேன்னு ஏமாத்துறீங்களா? மொத்தமா போற. கண்டிப்பா என்ன நினைச்சு ஒரு நாள் ஃபீல் பண்ணுவீங்க. என்ன விடுங்க. ஏங்க ஏய் அவுட் போட சார். உண்மையிலே அது என்னோட கதை சார். எந்த ஊர் ராணி? சார் புதுக்கோட்டை சார். இன்னும் எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்கீங்க இந்த மாதிரி? இல்லை சார், சத்தியமா அது என்னோட கதை தான் சார். நான் தான் சார் அந்த கம்பெனிக்கு என் கதையை கொடுத்தேன். உண்மையா சொல்றேன் சார். ஏண்டா 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நான் ஒரு படம் பண்றேன், எந்துங்கிற இன்னும் எத்தனை பேர் வந்திருக்கீங்க இந்த மாதிரி? சார் உண்மைதான் சார். ஒரு 300 ரூபாய் கொடுத்தா செலவு பண்ண தெரியுமா உனக்கு? சார் உங்களை ஏமாத்துறாங்க சார். இது என் ஆதரவு கொடுங்க சார். சத்தியமா இது என்னோட கதை தான். டேய் இப்படியே சொல்லிக்கிட்டு தெரியாத. நீ நம்ம இனங்கிறதுனால தான் இன்னும் உயிரோடு இருக்க. என்ன உயிர் மேல ஆசை இருக்குல்ல? பொழைச்சிப்ப. ஒழுங்கா கேஸை வாபஸ் வாங்கிட்டு பொழைக்கிற வழியை பாரு. என்ன புரியுதா? சார் ஒரே ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். உண்மையிலே சார் எனக்கு பணம்லாம் வேணாம் சார். கதை வசதி மட்டும் போடுங்க சார். 20 வருஷமா இருக்கேன் சார். ஊசூரோட இருந்துக்கிட்ட சொல்றேன். நீ சொன்னதே சொல்லிட்டு கேஸை வாபஸ் வாங்குற வழியை மட்டும் பாரு. வேற எதை பத்தியும் வெளியில சொல்லக்கூடாது. ஹலோ, என்ன டைரக்டர் சொல்றான்? இவன் ரொம்ப அடம் பிடிக்கிறான் சார். வாட்? ஓகே சார், அவனே பிச்சைக்கார பையன். ஏதோ காசை கொடுத்தா பொழைச்சிட்டு போயிடுவான். அதெல்லாம் விட்டுட்டு இவனுக்கு போய் இவ்வளோ பெரிய Do what I say. ஓகே சார். டேய் ப்ரொடியூசர் தான் பேசினாரு. உனக்கு டைம் குறிச்சிட்டானுங்க. அவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்க. நான் சொன்னாலும் அவனுக்கு கேட்க மாட்டானுங்க. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். கதை வசதி மட்டும் போடுங்க சார், ப்ளீஸ் சார். என்னடா நீ சுத்த பைத்தியக்கார மாதிரி டென்ஷன் படுத்துற? நீ ஃபர்ஸ்ட் படம் டைரக்ஷன் பண்ணா கூட உனக்கு இப்படி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காது. நான் சொல்றத கேளு. கேஸை வாபஸ் வாங்கிக்கிட்டு அவங்க கொடுக்கறத வாங்கிக்கிட்டு எங்கேயாவது சொல்லாம கொள்ளாம ஓடி போயிரு. உசுரோடாவது. இப்படி பண்ணிட்டீங்களே.
என்ன அழிச்சவங்களை நான் விட மாட்டேன். சார், என்ன ஆளைய காணோம்? சார், என்ன சார் கதையை படிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க, அப்புறம் பெரிய ஹீரோக்கள் கிட்ட போய் கால் ஷீட் வாங்கிட்டு வான்னு சொல்லுவீங்க. அவங்க கிட்ட போய் கேட்டா இன்னும் 5 வருஷத்துக்கு பிஸின்னு சொல்லுவானுங்க. திரும்ப வந்து உங்களை பார்த்தா நீ யாருன்னு என்னையே கேட்பீங்க. அடுத்தவங்க கதையை பெரிய டைரக்டரை வச்சு படம் பண்ணுவீங்க. உனக்கு தானே ஹீரோயினி வாய்ப்பு, அப்பப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, வாய்ப்பு கொடு. பாடி என் தங்கம், மாமாட்ட அப்பப்போ பாசத்தை கட்டுடி, அப்போதாண்டி நிறைய உனக்கு வாய்ப்புகள் வரும். என் மாமனை எப்படிலாம் கவனிக்கிறியோ அதை வச்சு தாண்டி உனக்கு சின்ன வீடு ஈஸியால் வர ரெடி பண்ண முடியும். என்னம்மா டார்லிங், யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. நம்ம 2 பேரும் டோர் ஓபன். இங்க யாருமா இருக்கறா? நீ வாமா. ஐயோ உள்ள வா. ஐயோ விடுங்க, யாரோ பாக்குறாங்க. இங்க யாருமா இருக்கறா? ஐயோ யாரோ இருக்காங்க, விடுங்க. என்னாச்சு என்னாச்சு? யாரோ இருக்கு, விடுங்க. யாரு? யாரா? வாட்ச்மேன். டேய், நல்லா மூடில் இருக்கிறப்ப ஏங்கிட்டவன் என்னடா மூடு போச்சுடா. ஐயோ, போர்வெல்லாம் போத்துக்கிட்டு நல்லா இருந்தனடா சந்தோஷமா. ஐயோ, இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்க முடியாரா. நீ ஒன்றும் பயப்படாத, இங்கே யாரும் வரல, நான் இருக்கேன். போன மூடை எப்படி கொண்டு வரது? எவ்வளவு விட்டாச்சு. எங்கடி ஓடுற? யாரும் இல்லடி. என்னடி எங்கட பயந்துட்டு ஓடுற? எங்கடி ஓடுற? இந்த வேற யாரா இருக்காங்க? எவனா இருக்கான்? போல கதையை திருண்ணா என்ன கிடக்குது? அண்ணம்பளம் கிடக்குது. என்ன ஆச்சு? வந்துட்டானா? என்ன ஆச்சு? நீ என்ன இங்கே ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? என்னையா என்ன ஏற்று வந்திருக்க? சார், ஒரு அருமையான கதை ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சுக்கிட்டு ஒரு 10,000 ரூபா காசு கொடுங்க சார். கதை எடுத்து வந்திருக்கிற, காசு வாங்க. அட கூறுகட்ட குண்டான், முதல்ல ஃபோனை கொடுறேன். பாட்டுனது ஓ. ஐயோ பாஸ், ஃபோன் எடுங்க பாஸ். So Velu is calling. ஹலோ பாஸ், எங்க இருக்கிறீங்க? இங்க ஆபீஸ்ல ஒரே மர்மமா இருக்குது. இங்க என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. உடனே நீங்க கிளம்பி வாங்க பாஸ். பாஸ் கேக்குதா? பாஸ். தெரியுமா நம் ஃப்ரெண்ட்
நான் உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ண? நியாயமா ஒரு பட வாய்ப்பு தரடா கேட்டேன். என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களடா. யாரு? வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுக்கடா. என்னை விட்டுக்கடா. என்னை விட்டுக்கடா. என்ன எதுவும் பண்ணாத. வேண்டாம் வேண்டாம். பிசினஸ்ல நியாயம் தர்மம் பார்த்தா நம்பர் 1 இருக்க முடியாது. டைட்டில் கார்டாடா கேட்ட. இன்னொருத்தரோட கதைக்கு 100 கோடி பட்ஜெட். நாங்க நக்கிட்டு போகணும். படைப்பு நான் தான், படைப்பாளு நான் தான், உன்னை கொல்ல போறது நான் தான். It is not my mistake. Don't kill me. Don't kill me. நான் தர உனக்கு வாய்ப்பு. இந்த உலகத்துல படைப்பாளனுக்கு எண்டே இல்லை. ஒத்த சிந்தனைன்றது வரக்கூடாதான்னு கேட்டால் வரலாம். ஆனால் அது ஒத்த சிந்தனையாக மட்டுமே இருக்குங்க. ஒரு ரைட்டர்கிட்ட ஒரு கதையை நேர்மையாக கேட்டு வாங்கி அந்த கதைக்குரிய அங்கீகாரத்தை முதல்ல கிரெடிட்டாக டைட்டிலாக அப்புறம் அதுக்கான சம்பளமா அதுக்கான ராயல்ட்டி விஷயமா அவனுக்கு கொடுத்துட்டு ஒருத்தன் பண்ணாதான் டைரக்டர். இது எல்லாமே 92 படத்துக்கான ஸ்கிரிப்ட். இது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதிட்டு இருந்தேன். எல்லா நோட்டு இருக்குது பாருங்க. இது வந்து எப்படின்னா சார், இந்த ஆஸ்பத்திரியில் பிள்ளை பெற்றுட்டு அவள் தூங்கிட்டு இருப்பா. எல்லாரும் வந்து குறிஞ்சி போயிடும். திடீர்னு பார்த்தா பிள்ளையே இருக்காது, தூக்கிட்டு போயிடுவாங்க. இது என்ன அதை மாதிரி இது ஒரு கதை திருட்டு என்பது சமீப காலமாக இந்த டிஸ்கஷனில் உரையாடும் போது நம்பித்தான் உட்காரோம். கருவை தூக்கிட்டு வந்துட்டு கருவை தூக்கியிருந்தாலும் கூட பரவாயில்ல, பிறந்த குழந்தையை தூக்கிட்டேன். கருவை எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, கருவை வயிற்றுல கன்சீவாக இருக்கு. ஒரு மூலக்கதை. இது பிள்ளையே பிறந்த பிள்ளைய அப்படி தூக்கிட்டு போயிட்டேன். சினிமாவில் சிந்துகிற பொய்மையான கண்ணீர்களுக்கு மத்தியில் மெய்மையான கண்ணீராக நான் உதவி இயக்குனருடைய கண்ணீரை நான் இங்கே பார்க்கிறேன். ஒரு ஸ்பார்க் ஒன்று போதும் ஒரு ஒரு கதையை ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதுக்கு. திருட்டு வந்து ஒரே நேரத்தில் 2 தாட் வரலாம். ஆனால் ஒரே மாதிரியான தாட் வர்றது கொஞ்சம் சாத்தியம் இல்லை. கதை என்பது அது கதை அல்ல. அது ஒரு மனிதனின் நிலம், ஒரு மனிதனின் வீடு, ஒரு மனிதனின் வசந்த காலம், ஒரு மனிதனின் அறிவு, இவற்றை எல்லாவற்றையும் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு கதை திருட்டு என்பது ஒரு அபகரிப்பு தான். அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நடக்குது, யாராவது ஒருத்தர் மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுவான், இவனுக்கு ஏதாவது காசு கொடுத்து தொத்தி அடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு 1 ரூபா கொடுத்தா கூட எனக்கு தேவையில்லை. ஆனால் என்னுடைய கதை தான் அப்படின்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் பட்சத்தில் நீங்கள் எனக்கு வந்து 1 ரூபா கொடுக்குறது கூட நான் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். படம் ரிலீஸ் ஆனோன்னு உடனே நான் போய் படம் பார்த்தேன். படம் பார்த்தோன்னே நான் என்ன கதை சொல்லணும் அந்த கதை அப்படியே அந்த படத்தில் நான் உருகி செஞ்ச காட்சிகளை வந்து இன்னொருத்தன் வந்து ரசிக்கும் பொழுது நான் ஒரு அனாதை மாதிரி உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறேன்.
எங்களோட கனவு ரொம்ப நீளம், எங்களோட மனசு ரொம்ப ஆழம். எங்களோட பயணம் ரொம்ப தூரம், எங்களோட சுமைகள் ரொம்ப பாரம். யாரிடத்தில் சொல்லுவது கவலைகளை, எப்போதுமே இதுக்கு ஒரு தீர்வு இல்லை. கதைகளில் எங்க கதை பெரிய கதை, எப்போதுமே கேட்டதில்லை உலகமித. பார்த்த கதை கேட்ட கதை படிச்ச கதை, பண்பாட்ட கட்டி காத்த பழைய கதை. கட்டினி கிடக்கும் போது உதித்த கதை, பல நர மண்டைக்குள்ள ஒதித்த கதை. தரைகளில் கண்ட பல கதைகளை வெள்ளி திரைகளில் கொண்டு வர தவிக்கிறோம். எல்லோரையும் நம்பித்தானே சொல்லுறோம், அத திருடிய நண்பர்களால் போக்குறோம். யாரிடத்தில் சொல்லுவது கவலைகளை, எப்போதுமே இதுக்கு ஒரு தீர்வு இல்லை. கதைகளில் எங்க கதை பெரிய கதை, எப்போதுமே கேட்டதில்லை உலகமித. ஊரை விட்டு உறவை விட்டு வந்தோமுங்க, எத்தனையோ உணர்வுகளை இழந்தோமுங்க. மூணு வேளை பசியார முடியவில்லை, நிம்மதியா தூங்கி எழ இடமும் இல்லை. படைப்பாளன் என்ற ஒரு பெரெடுக்க நாங்கள் படுகிற அவமானம் கொஞ்சம் இல்லை. பல பேரை நம்பி நம்பி கொக்கையிலும் எங்க நம்பிக்கைக்கு எப்போதுமே பஞ்சம் இல்லை.